solve the assignment problem. இதுல நம்ம first check பண்ண வேண்டியது என்ன அப்படினா இந்த மேட்ரிக்ஸ்ல number of rows equal to number of columns இருக்கணும். number of row equal to number of columns ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். இதுல பாருங்க number of rows வந்து 5, columns வந்து 5. so ஈக்குவலா இருக்கு. இத பேலன்ஸ்னு சொல்வாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படினா எல்லா ரோலயும் கண்டிப்பா ஒரு 0 இருக்கணும். ஓகே. சோ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல 8 4 2 6 1 அதுல 0 இல்ல. அப்போ மினிமம் நம்பர் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோல மினிமம் நம்பர் 1. அப்போ அந்த 1 வந்து மத்த எல்லா நம்பர்ல இருந்தும் சப்ட்ராக்ட் பண்ணனும். 8 - 1 4 - 1 2 - 1 6 - 1 1 - 1. ஓகே. அப்போ 7 3 1 5 0. செகண்ட் ரோல மினிமம் நம்பர் 0. சோ ஆல்ரெடி 0 இருக்கு. சோ அதனால செகண்ட் ரோ அப்படியே வந்துரும். சோ 0 9 5 5 4. தேர்ட் ரோல மினிமம் நம்பர் 2. தேர்ட் ரோல 0 இல்ல. அதனால அந்த மினிமம் நம்பரை மத்த நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்போ 3 3 - 2 1 8 - 2 6 9 - 2 7 2 - 2 0 6 - 2 4. fourth rowல minimum number 0. so அது அப்படியே கண்டினியூ ஆயிடும். 4 3 1 0 3. last rowல minimum number 5. so 5 எல்லா நம்பர்ல இருந்தும் சப்ட்ராக்ட் பண்ணனும். 9 - 5 4 5 - 5 0 8 - 5 3 9 - 5 4 5 - 5 0. சோ இப்போ எல்லா ரோலயும் கண்டிப்பா ஒரு 0 இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ ஃபிஃப்த் ரோ. ஓகே. எல்லா ரோலயும் ஒரு 0 இருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா எல்லா காலமும் பார்க்கணும். எல்லா காலம்லயும் ஒரு 0 இருக்கணும். ஃபர்ஸ்ட் காலம்ல 0 இருக்கு. செகண்ட் காலம்லயும் 0 இருக்கு. தேர்ட் காலம்ல 0 இல்ல. சோ தேர்ட் காலம்ல மினிமம் நம்பர் 1. சோ இந்த 1 வந்து தேர்ட் காலம்ல இருக்க எல்லா வேல்யூ கூடயும் சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்போ 1 - 1 5 - 1 7 - 1 1 - 1 3 - 1. ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே எழுதிக்கிறோம். 7 0 1 4 4. செகண்ட் காலம் 0 இருக்கு. சோ 3 9 6 3 0. தேர்ட் காலம்ல 0 இல்ல. அதனால சப்ட்ராக்ட் பண்ணிடணும். சோ 0 4 6 0 2. தேர்ட் காலம்ல மினிமம் நம்பர் 1. அந்த வேல்யூவை எல்லா வேல்யூல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும். சோ 1 - 1 5 - 1 7 - 1 1 - 1 and 3 - 1. ஃபோர்த் காலம்ல 0 இருக்கு. 5 5 0 0 4. and லாஸ்ட் காலம்ல 0 4 4 3 0. சோ இந்த மேட்ரிக்ஸ்ல எல்லா காலம்லயும் எல்லா ரோலயும் ஒரு 0 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா அசைன் பண்ணனும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா அசைன் பண்றதுல ஒவ்வொரு ரோவா செக் பண்ணிட்டே வரணும். இப்போ ஒரே ஒரு 0 இருந்ததுன்னா அந்த 0வை அசைன் பண்ணணும். ரோ வைஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரெண்டு 0 இருந்ததுன்னா அந்த ரோவை கன்சிடர் பண்ண வேண்டாம். அடுத்த ரோவுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோல ரெண்டு பிளேஸ்ல 0 இருக்கு. ஒரு 0 இருந்ததுன்னா அசைன் பண்ணணும். ரோல ஒரு 0வை அசைன் பண்ணனும்னா அதுக்கு நேரா காலம்ல இருக்கிற 0வை கேன்சல் பண்ணிடணும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல ரெண்டு 0 இருக்கு. அப்ப அசைன் பண்ண வேண்டியதுல அதை இக்னோர் பண்ணிடுங்க. செகண்ட் ரோல ஒரு 0 இருக்கு. செகண்ட் ரோல ஒரே ஒரு 0 இருக்கு. சோ அந்த 0வை அசைன் பண்றோம். அதுக்கு நேரா அந்த காலம்ல ஏதாவது 0 இருக்கான்னு பார்க்கறோம். அப்படி இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணனும். அது இல்ல. அப்போ தேர்ட் ரோக்கு போறோம். தேர்ட் ரோல ஒரே ஒரு 0 இருக்கு. அந்த 0வை அசைன் பண்ணியாச்சு. அதுக்கு நேரா அந்த காலம்ல 0 இருக்கான்னு பார்க்கணும். சோ அதுக்கு நேரா அந்த காலம்ல ஒரு 0 இருக்கு. அதை கேன்சல் பண்ணிடணும். ஓகே. அடுத்து லாஸ்ட் ரோல ரெண்டு 0 இருக்கு. அதை அப்படியே விட்டுறணும். ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல அசைன் பண்ண முடியல. செகண்ட் ரோ தேர்ட் ரோ அசைன் பண்ணியாச்சு. ஃபோர்த் ரோல இப்போ பாருங்க அகைன் ரோ வைஸ் வந்தோம் அப்படினா ஃபோர்த் ரோல ஒரு 0 தான் இருக்கு. அந்த ஒரு 0வை அசைன் பண்றோம்.
4th ரோல ஒரு 0 தான் இருக்கு, அந்த ஒரு 0வை அசைன் பண்றோம். அதுக்கு நேரா காலம்ல ஒரு 0 இருக்கு, அதை கேன்சல் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ 5th ரோல 2 0 இருக்கு, அதை விட்டுறோம். அகைன் ரோ வைஸ் வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல ஒரே ஒரு 0 இருக்கு, ஒரு 0 இருக்கனால அந்த ஒரு 0வை அசைன் பண்றோம். அதுக்கு நேரா அந்த காலம்ல இருக்கிற 0வை கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ அசைன் ஆயிடுச்சு, செகண்ட் ரோ அசைன் ஆயிடுச்சு, தேர்ட் ரோ அசைன் ஆயிடுச்சு, ஃபோர்த் ரோ அசைன் ஆயிடுச்சு, லாஸ்ட் ரோல ஒரு 0 இருக்கு, ஸோ அந்த 0வை இங்க அசைன் பண்றோம். இப்போ பாருங்க எல்லா ரோவும் அசைன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரோ அசைன் ஆயிடுச்சு, செகண்ட் ரோ அசைன் ஆயிடுச்சு, தேர்ட் ரோ அசைன் ஆயிடுச்சு, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ. அதே மாதிரி எல்லா காலம்லயும் ஒரு 0 கண்டிப்பா அசைன் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் காலம்ல ஒரு 0 அசைன் ஆயிடுச்சு, செகண்ட் காலம்ல ஒரு 0 அசைன் ஆயிடுச்சு, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் எல்லா காலம்லயும் ஒரு 0 அசைன் ஆயிருக்கு. ஸோ எல்லா ரோலையும் ஒரு 0 அசைன் ஆகணும், எல்லா காலம்லயும் ஒரு 0 அசைன் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இனிஷியலா இந்த பாக்ஸ் பார்க்கணும். எங்கெல்லாம் 0 அசைன் ஆயிருக்கோ அந்த பிளேஸ்ல இனிஷியலா இந்த வேல்யூவை எடுத்துக்கணும். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல 5th எலிமெண்ட் வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 5th எலிமெண்ட் வந்து 1. ஸோ 1 பிளஸ் செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆல்ரெடி 0. ஸோ 0. தேர்ட் ரோல fourth element. So third row fourth element la 2 irundhudu, so 2 plus fourth row third element, that is 1, plus fifth row second element, so fifth row second element 5. So that is 9. So 9 the answer. Pass. இப்போ rupees வந்து 9 rupees. So assignment costல values வந்து 9. So answer